வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அதாவது இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஊழலுக்காக பேர் போன ஒரு அரசா மாறி இருக்கிறது தான் திமுக அரசு. அதுவும் இல்லாம இந்தியாவிலேயே ஒரு கலைக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கு. ஊழலுக்காக ஒரு கலைக்கப்பட்ட ஒரு அரசு இருக்குன்னா, அது திமுக அரசு தான். அப்படின்ற மாரி டெல்லியில பத்திரிகையாளர் சந்திப்பில எடப்பாடி பழனிசாமி ஆவேசமா பேசியிருக்கிறாரு. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். அதிமுக மீது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஊழல் குற்றச்சாட்ட வைக்கிறதுக்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு தகுதியே கிடையாது அப்படின்ற மாரி டெல்லி பத்திரிகையாளர்கள் சந்திப்பில சொல்லியிருக்கிறாரு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து விமர்சனமா பேசியிருக்கிறாரு. அது மட்டுமல்லாம நாடாளுமன்ற தேர்தல்ல இன்னும் சில மாதங்களில் நடைபெற இருக்கிற நிலையில, இந்த தேர்தல்ல ஆளும் பாஜகவை வந்து பார்த்தீங்கன்னா, வீழ்த்துற ஒரு விதமா வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஓரணியா திரண்டுட்டு இருக்கிறாங்க. பாட்னாவுல எதிர்க்கட்சிகளுடைய முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கிற நிலையில, 2வது கூட்டம் பெங்களூர்ல நேற்று முன்தினம் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் இந்த கூட்டத்தொடரானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கு இந்திய தேசிய வளர்ச்சி உள்ளடக்கிய கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா, பெயர் வைக்கப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சிகள் முழு வேகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு தயாராகி வந்துட்டு இருக்கிறாங்க. பாஜகவும் வரும் தேர்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி பெற்று 3வது முறையா வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சிய தக்க வைக்கும் முனைப்போட வந்து பார்த்தீங்கன்னா, செயல்பட்டுட்டு இருக்கிற மாரி சொல்லியிருக்கிறாரு. இதற்கான வியூகங்கள வந்து பார்த்தீங்கன்னா, வகுத்து வரும் நிலையில எதிர்க்கட்சி கூட்டணி நடத்தும் அதே நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, போட்டி கூட்டத்த வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று டெல்லியில நடைபெற்றுச்சு. இந்த கூட்டத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, பிரதமர் மோடி மற்றும் அ கட்சியின் மூத்த தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அமைச்சர்கள்லாம் பங்கேற்றிருந்தாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கிற விதமா வந்து பார்த்தீங்கன்னா, கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பு விடுக்கப்பட்டது. அதன்படி இந்த கூட்டத்தில 38 கட்சிகளின் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டத்தில பங்கேற்றினாங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக சார்புல அந்த கட்சியில பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றாரு. இந்த கூட்டத்தில எடப்பாடி பழனிசாமி அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம கூட்டத்தில பங்கேற்க வந்த எடப்பாடி பழனிசாமிய வாசலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஜே.பி. நட்டா அவர்கள் வரவேற்றாரு. அது மட்டுமின்றி கூட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடிக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இருக்கை வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டது. இதற்கிடையில பெங்களூர்ல நடைபெற்ற எதிர்க்கட்சி கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா, முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த கூட்டத்தில பக்கத்தில யார் யாரெல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, உட்கார வைக்கிறாங்களோ, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரால் வந்து பார்த்தீங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்ட அது மட்டும் இல்லாம, அவரால வந்து பார்த்தீங்கன்னா, ஊழல்வாதி அப்படின்னு சொல்லப்பட்டவர்கள் தான் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அந்த கூட்டணியில வந்து பார்த்தீங்கன்னா, இடம் பெற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரதமர் அரவணைத்துக் கொண்டிருக்கிறாங்க என விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. இந்த நிலையில இன்னைக்கு டெல்லியில வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர்ல சந்திச்ச அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் ஸ்டாலின் கருத்துக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாரு. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். அதிமுக மீது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊழல் குற்றச்சாட்ட வைக்கிறதுக்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு தகுதியே இல்ல அப்படின்ற மாரி விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. தேர்தல்ல வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக கூட்டணி வைக்கிறோம். அதையும் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதற்கு ஏற்றார் போல சூழலுக்கு ஏற்றவாறு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முயற்சியானது வெற்றி அடையும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கொள்கை என்பது வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எப்பயுமே நிலையான ஒரு விஷயம் தான். அதிமுகவோட கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து நாங்க என்னைக்குமே பின்வாங்க மாட்டோம், பெறல மாட்டோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாரு. பாஜக கூட்டணியில வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுக சுதந்திரமா இருந்தது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கூட்டணியில திமுக வந்து பார்த்தீங்கன்னா, அடிமையா இருந்தது. தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய தலைமையே. பாஜகவோடு வந்து பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி வைக்கவில்லையா? 1999ல வந்து பார்த்தீங்கன்னா, பாஜகவோட வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டணி அமைச்சாங்க திமுக. திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பாஜக தீண்டத்தகாத கட்சியா இருக்கலாம். ஆனா, அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாரம் வேணுன்றதுக்காக வளைந்து கூட கொடுப்பாங்க எப்ப வேணாலும். பச்சோந்தி மாதிரி அவங்க திமுககாரங்க. நிறம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. பிரதமர் மோடி தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்பட்ட வளர்ச்சிய வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்க வேண்டும். கொரோனா காலத்தில வந்து அ
அதுக்கு பின்னாடியும் சரி, அதற்கு அப்புறமும் சரி, உலகளவுல வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார நெருக்கடி சூழல் இருக்கும்போது, இந்தியாவுல பொருளாதார நெருக்கடியே ஏற்படல. சிறப்பான ஆட்சிய வந்து பார்த்தீங்கன்னா, செஞ்சுட்டு வந்தது இந்த பாஜக அரசு. பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா, உலகளவுல இந்தியாவுடைய பெருமைய வந்து உயர்த்தி இருக்கிறாரு. பாஜக கூட்டணியில பெரிய, சிறிய கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாகுபாடு இல்லாம உரிய மரியாதையோட வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம, பாரதிய ஜனதா தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களவை தேர்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 330 இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறும் அப்படின்றத நான் நம்புறேன். அப்படின்ற மாரி பத்திரிகையாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.